இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டி இது பாவத்தில் இருப்பவர்களை பரிகாசிப்பதை குறிப்பதாக சொல்லிக்கிறார். லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும். ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை பரிகசிக்க வேண்டாம் என்பதில் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, திருத்துங்க, அதெல்லாம் செய்யுங்க, பரிகசிக்க வேண்டாம். நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றி அதே சோதனையில உங்களை என்ன செய்யலாம், விளைவிக்கலாம் என்று சொல்லி என்ன, அதாவது அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்த குர்ஆன் வசனத்துக்கு தஃப்சீர் செய்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த எங்களது அன்றாட வாழ்க்கைக்கு வாங்க. நபித்தோழர்கள் இது அழகா விளங்கி வச்சுக்கிறார். எங்கள்ல ஒரு மனிதர் யாராவது ஒருவர் தவறுல விழப்போவது போன்று நம்ம கண்டோம் என்று சொன்னால், தவறுல விழப்போவது போன்று கண்டோம் என்று சொன்னால் எப்பொழுதும் எங்கள் பக்கம் என்ன செய்யணும், ஒரு கடுமையான உறுதியான ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். இன்றைக்கு எங்கள் மக்களுக்கு மத்தியில் குறைஞ்சி போன ஒரு விஷயமே ஹிக்மத். ஹிக்மத் என்ன? தமிழ் ஹிக்மத் அல்ல. தமிழ்ல ஹிக்மத் என்ன? தந்திரம். ஹிக்மத்தா கையாண்டு போயிட்டாண்டு வாங்க அந்த சரியான ஹிக்மத்தான ஆள். இது தமிழ் ஹிக்மத். இது என்ன? தமிழ்ல ஹிக்மத் என்றது. அரபுல ஹிக்மத் என்றால் புத்தி ஞானம். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய புத்தி ஞானம், அறிவு, ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் என்கின்ற அந்த உணர்வு. இந்த ஹக்கீமான செயல்முறைகள் எங்களிடத்தில் நிறைய குறையும். எங்களிடத்துல நிறைய குறையுது. ஹிக்மத் என்ற ஒரு தலைப்பு எடுத்தாலே அதுல ஒரு பேச வேண்டிய நிறைய அம்சங்கள் குர்ஆன் சொன்னாலே என்ன செய்யுது இருக்குது. இந்த ஹிக்மத்துடைய தன்மைகள் இல்லாததுனால மிக லேசாக சைத்தானுக்கு எதிரான மிகவும் பெரிய பாபே ஹிக்மத் தான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிக்மத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபக்கத் ஊத்திய கைரன் கஸீரா, அவர் நிறைய கைர்கள் கொடுக்கப்பட்டவர். யாருக்கு ஹிக்மத் கொடுக்கப்படுகிறதோ அவர் என்ன நிறைய கைர்கள் கொடுக்கப்பட்டவர் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எது கொடுக்கப்பட்டவர்? ஹிக்மத்து கொடுக்கப்பட்டவர். ஹிக்மத் என்றா இங்க என்ன, குர்ஆன் ஹதீஸ் படிக்காம எப்படியெல்லாம் தந்திரம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ஹிக்மத் அல்ல. ஹிக்மத் என்றது அறிவு ஞானம், மார்க்க அறிவு ஞானமும் ஒரு நுட்பமான சிந்தனை யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு நிறைய கைர் கொடுக்கப்பட்டது.